ராவன் அகாடமி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024க்கான ஆன்சர் கீ விட்டுருக்காங்களே, அதில் வந்து டாபிக் வைஸ் ஹார்டஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் வந்து மொத்தமே 10 மினிட்ஸ் தான் இருக்கும், 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தத்தில் உங்கள் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் வந்து நம்பர் சிஸ்டத்தில் the value of 1 by 0.8 plus 1 by 0.08 plus 1 by 0.008 plus up to the 7th term is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான இதை கேட்டிருக்காங்க. இந்த பார்த்த உடனே இந்த 0.8 நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே இன்ட்டு 10ஆலையும் இங்கே இன்ட்டு 10ஆலையும் பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி அடுத்ததில் வந்து 100 போட்டால் பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகி 8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்க சொல்ல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன வரும், 10/8ன்னு வரும். ரெண்டாவதில் 100/8ன்னு வரும். மூணாவதில் வந்து 1000/8ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி அப் டு ஒரு 7th term வரை போகும். இதோட சம்மு தான் கேட்டிருக்காங்க, நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது என்ன மாதிரி இருக்குது, காமனாக இன்ட்டு 10 பண்ணால் ஃபஸ்ட் 2 நம்பருக்கு பாருங்கள், இன்ட்டு 10 பண்ணால் 100/8 வரும். அதே மாதிரி 2ம் 3யும் பாருங்கள், இன்ட்டு 10 பண்ணால் 1000/8 போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சீரீஸாக போய்கிட்டு இருக்குது. காமன் மல்டிபிள் ஒரு 10ஆக வச்சு இன்ட்டு பண்ணி அந்த சீரீஸ் வந்து மேட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது, இது வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. ஓகே, அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்படின்னா ஜிபி ஃபார்முலா என்ன, a இன்ட்டு r⁻n-1 டிவைடட் பை r-1. இது வந்து எப்போன்னா r வந்து 1 விட பெருசாக இருக்கும்போது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னென்னா a இன்ட்டு 1 - r⁻n டிவைட் பை 1 - r. ஸோ இது எப்போன்னா 1 விட ஆரை விட 1 பெருசாக இருக்கும்போது. ஸோ இந்த 2 ஃபார்முலா இருக்குது, நம்ம வந்து ஆரை வச்சு இந்த 2 ஃபார்முலா வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஏங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. அடுத்து ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. ஓகே, ஸோ 2 நம்பர் இருக்குல்ல, அதுக்கான காமனாக மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகுதுல்ல, காமனாக மல்டிபிள், அந்த தான் காமன் ரேஷியோ ஆறுன்னு சொல்லுவோம். அடுத்து என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ்க்கு அந்த சீரீஸில் எத்தனை நம்பருக்கு நம்ம வந்து சம்மு கண்டுபிடிக்க போகிறோம், அதான் என். ஓகே, ஸோ இந்த சம்மை பாருங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்ன தெரியணும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தான், 10/8 இது தானே ஏ இந்த சீரீஸை பொறுத்தவரை. அதே மாதிரி ஆறு வந்து காமன் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 10 சொல்லிட்டு தானே இது வந்து மல்டிபிள் ஆகியே போகுது. அப்படின்னா r = என்னவாக இருக்கும், 10ஆக இருக்குமா, r = 10ஆக இருக்கும். n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்படின்னா மொத்தம் நமக்கு 7 டேர்முக்கு தானே ஃபஸ்ட்டு ஒரு 7 டேர்முக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னவாக இருக்கும், n = 7. ஸோ நம்ம இப்போ வந்து r வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏன்னா r வந்து 1 விட பெருசு 10ன்னு இருக்குது. அப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகணும். ஓகே, அப்படின்னா a இன்ட்டு r⁻n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆறுங்கிறது 10. ஸோ இங்கே 10/8, ஏங்கிறது 10/8 போட்டுக்கணும். ஆறுங்கிறது 10, 10/n வந்து 7 - 1 டிவைடட் பை 10 - 1ன்னு வரும். ஓகே, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம 10⁻7 - 1ன்னு இருக்கா, இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டோன்னா -1 போட்டால் 99. ஸோ 2 0 இருக்குது, 2 9 இருக்குது. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ 10⁻7னா எத்தனை 0 இருக்கும், 7 0 இருக்கும். 1க்கு அப்புறம் 7 0 போடுவோம். அப்புறம் -1 பண்ணுறதுனால என்ன வரும், எல்லாம் 9ஆக கன்வெர்ட் ஆகிரும். அப்படின்னா 7 9 நமக்கு கிடைக்கும். ஓகே, 10/8 இன்ட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ 7 9, 9 - 1 கீழே 9 ஆயிரும். ஸோ இப்போ வந்து 9 வந்து கேன்சல் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 7 1 கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 1 கிடைக்கும். இப்போ நமக்கு கடைசியாக நமக்கு என்ன கிடச்சிருக்கும், 1 2 3 4 5 6 7 0 வந்து இன்ட்டு பண்ணால் 0ன்னு வந்துடும், டிவைடட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது, அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 8. ஓகே, அதே மாதிரி ரிமைனிங் எத்தனை இருக்கும், 3 இருக்கும், 31 இருக்கும். இப்போ ஸோ 3 × 24, மீதி எத்தனை இருக்கும், 7 இருக்கும். ஸோ என்ன வரும், எண்ணெட்டு 64, மீதி 7 இருக்கும். எண்ணெட்டு 64, மீதி 7 இருக்கும், 71. அப்படின்னா எண்ணெட்டு 64, மீதி 7 இருக்கும், எண்ணெட்டு 64, மீதி எத்தனை 7 இருக்கும், எண்ணெட்டு 64. இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும், 64. 70ல் 64 போயிட்டுனா 6 இருக்குமா. ஸோ அந்த 6னா
நமக்கு வந்து இதுக்கப்புறம் நம்பர் இல்லை அப்படின்னா பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகே, பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 போடுவோம். அப்படின்னா என்னத்தனை வரும், 7 8 56 வரும், மீதி 4 இருக்கும். ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 8 40. ஸோ இதுதான் ஆன்சர். அப்படின்னா 1 3 1 2 3 4 5 5 8 0.75 வருது. ஆப்ஷன் சி பாருங்கள், 1 3க்கு அப்புறம் 1 2 3 4 5 5 8 வந்ததுக்கப்புறம் 0.75. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, அடுத்த சம் என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஸோ தட் த எக்ஸ்பிரஷன் 15.97 த ஹோல் கியூப் ப்ளஸ் 1.4373 இன்ட்டு பி ப்ளஸ் 0.03 ஹோல் கியூப் இஸ் எ பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 இது கொடுத்துருக்கு, ப்ளஸ் சம் பண்ணி வந்தால் பெர்ஃபெக்ட் கியூப் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பார்க்க சொல்ல, இந்த சம்மை பாருங்கள். சம்மை பார்க்க சொல்ல இது வந்து ஏன்னு கொடுத்தனா ஏ கியூப்பாக இருக்கும், இதுக்கு பின்னு 0.03க்கு பின்னு கொடுத்தனா பி கியூப்பாக வரும். ஓகே, அப்படின்னா ஏ பிங்கிற 2 இது இருக்குது. ஸோ இங்கே நடுவில் 1.4373 இன்ட்டு பின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்னு கொடுத்துட்டாங்க. இதை ஏபிங்கிற 2 இதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த ஃபார்முலா தோணும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா தோணணும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஞாபகம் வந்துருச்சுன்னா, இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஏ கியூப்பு, இது பி கியூப்பாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பியாக இருந்தால் தானே நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப்பாக கிடைக்கும். அப்படின்னா தானே நமக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்பாக இருக்க முடியும். அப்படின்னா நமக்கு வந்து ஏங்கிறது இதில் என்னவாக இருக்கும், ஏங்கிறது 15.97 ஏங்கிறது, அதே மாதிரி பிங்கிறது என்னவாக இருக்கும் 0.03. ஸோ அப்படின்னா இந்த 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இருக்குல்ல, அது என்னவாக இருக்கும் 1.4373 இருந்தால் தான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் வந்து அது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்பாக நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா 3ab ஏக்கும் பிக்கும் வந்து 15.97 0.03 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த 1.4373 இன்ட்டு பிக்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. அப்படின்னா இப்போ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும் 1.4373 இன்ட்டு பின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஏக்கும் பிக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், என்னாகும் 15.97 ஏக்கு 15.97 3 இன்ட்டு 15.97 இன்ட்டு பி வந்து 0.03 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன 15.97 இன்ட்டு ப்ளஸ் 0.03 போட்டோன்னா நமக்கு வந்து 16ன்னு வரும். ஈக்குவல் டு 1.4373 இன்ட்டு பி. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பக்கமும் என்ன 4 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், இங்கே மொத்தத்தில் 4 ஸ்தானம். சரி, 2 பக்கமும் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 இன்ட்டு பண்ணலாமா. அப்படின்னா தான் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளியாக இருக்கும். 10,000 இன்ட்டு பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன இருக்கும் 3 இன்ட்டு 15.97 இன்ட்டு 15.97 இல்லை, நம்ம ரிமூவ் பண்ணுறோம்ல 10,000 பாயிண்ட்டே நமக்கு தேவையில்லை, இன்ட்டு 3 இன்ட்டு 16 ஈக்குவல் டு 14373 இன்ட்டு பி. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த 3 3 இருக்குல்ல, 3 3யும் 9 ஆயிருமா, 3 இன்ட்டு 3 9. ஸோ இந்த சைடு 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள், ஒரு 9 9 9, மீதி எத்தனை இருக்கும் 5 இருக்கும், 5 45, திருப்பி என்ன இருக்கும் 8 இருக்கும். ஸோ 9 9 51, மீதி இங்கே வந்து 6 இருக்கும், 7 63 இன்ட்டு பின்னு இருக்கும். ஸோ இந்த 1597க்கும் இந்த 1597க்கும் இந்த 1597 கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 16 ஈக்குவல் டு பின்னு வரும். ஓகே, அப்படின்னா இதில் வந்து பி ஈக்குவல் டு 16. இதுதான் நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஏ இது வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப்னு கொடுத்தனால ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஏ கியூப் பி கியூப் இந்த ஐடென்டிட்டியை வச்சு இதை கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று பாருங்கள், இதில் வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த டேர்ம் என்னவாக இருக்குன்னா இந்த 2 டேர்மும் மைனஸ் ஆயிரும். ஏன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, அப்போனா இந்த மாதிரியும் கேட்கலாம். அப்போ வந்து 2 மைனஸாக இருக்கணும். ஸோ இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே தேங்க்யூ. ஸோ அப்கமிங் 10 மினிட்ஸ் சீரீஸாக நம்ம போடுறோம்ல, இதில் அப்கமிங் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ இது வந்து இதெல்லாம் நல்லா பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்க பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டயர் 1 NTPC டயர் 1 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கான்ஸ்டபிளுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கால்குலேட்டிவும் கொஞ்சம் கஷ்டமாகவுமே கேட்டிருக்காங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து NTPC ப்ராக்டிஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் சேரணுன்னா சேர்ந்துக்கலாம்.
அதை வந்து ராவன் அகாடமி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.